நான் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், பொண்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ரசிகைகள் இருக்கக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் இங்க இருக்கு அப்படின்றத உலகத்திற்கு வெடிக்காமிச்சதுக்கு நம்ம விஜயை பாராட்டும். இருப்பேன், அக்காவா இருப்பேன்னா பொண்டாட்டியா இருப்பேன்னு சொன்னா அவளை விபச்சாரின்னு சொன்னா. பொன்ராஜ் அவர்கள் அரசியல் விமர்சகர், அப்துல் கலாமுடைய ஆலோசகராக இருந்தவர். உங்களை எல்லாம் நான் இதை கொண்டு இப்படி ஓங்கி அடிச்சா நல்லா இருக்குன்னு தோணும். அவன் ஒரு பொறுக்கிராஸ். அவனை போய் அரசியல் விமர்சகர்லாம் சொல்லிக்கிட்டு அரசியல் அசிங்கப்படுத்துறீங்க. அவர் அப்துல் கலாமுடைய ஆலோசகராக இருந்தார்ல, இந்த ஒரு வார்த்தையை பேசினாருங்கிறதுக்காக அவரை பொறுக்கின்னு எந்த அடிப்படையில் சொல்லி இல்லை அப்துல் கலாமே உயிரோடு இருந்திருந்தா அந்த ஆளுடைய சங்க பிடிச்சி கொண்டிருப்பார். தலைவரை பற்றி இழிவாக பேசிட்டு சொல்கிறான், நன்றின்னு வேற சொல்கிறான். நீ இவ்வளவு விபச்சாரின்னு சொல்லுகிற வார்த்தைக்கு உனக்கு நான் நன்றி சொல்லுவேன். உன் குடும்பத்தில் பெண்கள் இருக்காங்களா இல்லையா? அப்போ உன் குடும்பத்தை நீ காட்டி கொடுக்குறியா? இல்லை, அவங்கள மட்டும்தான் நான் மெயின் பண்ணி சொல்கிறேன். இந்த மாதிரி பேசுகிறவங்க நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க மாட்டாங்கன்ற. இல்லை, நான் செருப்பால் அடிக்கேன்னு சொல்லி நடு ரோட்டில் விட்டு அம்மனத்தோடு ஓட விட்டு அடிக்கணும். இல்லை, இப்போ பொன்ராஜ் இறக்கி விட்டது திமுக தான்றீங்களா? பொன்ராஜ்னு திருப்பி சொல்லாதீங்க. பொறுக்கிராஜுங்க அவன். எனக்கு பொன்ராஜ்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவனை போய் பொறுக்கின்னு நீங்கள் சொல்லலாம், நான் சொல்ல முடியாதுல்ல. இப்போ இந்த எஸ்சி சேகர்னு ஒரு திருடன் அந்த என்ன சொல்கிறாரு, கருவா காட்டுக்கலையா அது போகும் வெக்கமல்ல உனக்கு சொல்கிறதுக்கெல்லாம். அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலையும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? இப்போ இந்த விஷயத்துக்கு தாவி குதிச்சிருக்கிற சூழி, இந்த திவ்யா சத்யராஜ், வானதி சீனிவாசன், கனிமொழி, இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? மனிதநேயம் பேசக்கூடியவர்கள், குஷ்பு போன்ற குதர்க்கவாதிகள்லாம் எங்கே போனாங்க? ஏன் இதை கண்டிக்கல? திமுக கொடுத்த அஜெண்டாவில் கத்திருக்காரு. அதான் உண்மை. திமுக தான் அந்த அஜெண்டாவை கொடுத்து. பொன்ராஜ் அப்போ மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றது திமுக கொடுக்குற அந்த திமுக கொடுக்குற ஃப்ரீடை தாங்கிறீங்க. உங்கள் தலைவர் டிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு நம்புறீங்க? எடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் பிரதிபா விஷயத்தை பெருசாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் தான் எதையே குழப்பி விட்டு இப்போ இந்த பிரச்சனை கிளப்புறாங்க. எல்லாத்தையும் மூடி மறைப்பதற்கான வேலைகள். பெண்களை இழிவுபடுத்துகிற இடத்திற்கு தொடர்ந்து செயலாற்றுகிறார்கள். ஒரு பக்கம் அதிமுக கும்பல்கள் செய்கிறது, இன்னொரு பக்கம் திமுக கும்பல்கள் இது போன்று செயலாற்றலை செய்து கொண்டிருக்கிறது என்றால் அப்ப பெண்களை இரண்டு இயக்கங்களும் கொச்சைப்படுத்துகிறது, கேவலப்படுத்துகிறது நான் சொல்றேன். மகாபலிபுரத்தில் தான் எல்லாத்தையும் அறிவிப்போம். சரி, இந்த முறை வேட்பாளர்களை சென்னைக்குள்ள அறிவிப்போம்னு வச்சா எல்லா ஸ்டார் ஹோட்டலுக்கும் எல்லா நட்சத்திர விடுதிகளுக்கும் தொடர்பு கொண்டு தாவேக்காவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு மிரட்டல் விடுகிற அளவுக்கு இருக்குன்னா இது அரசு செய்கிறதா இல்லை தேர்தல் கமிஷன் செய்கிறதா, திமுக செய்கிறதா? எனக்கு சொல்லுங்க நீங்க பதிலா. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? கேடுகட்ட ஆட்சி இல்லையா? இன்னொரு ஒரு மாதம் இருக்குல்ல, அது வரை நல்லா இருக்கு. இப்போது பொன்ராஜ் அவர்கள் அரசியல் விமர்சகர், அப்துல் கலாமுடைய ஆலோசகராக இருந்தவர். அவர் சமீபத்தில் பேசின ஒரு விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்வலை ஏற்படுத்திட்டு இருக்கு. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு சில பெண்களை அவர் விபச்சாரி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தி பேசினது தான். இன்றைக்கி அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல செய்தியாளர்கள்ட்டையும் பதில் சொல்லியிருக்கிறாரு. இந்த விவகாரம் தொடர்பாக ஒருபடி மேலே தலைவரே, டிவிகேனுடைய தலைவர் விஜய் அவர்களே இறங்கி நீ டிஜிபி அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு பெரிய பூதாகரமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த செயல்பாடை, பொன்ராஜ் அவர்களுடைய செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க? உங்களை எல்லாம் நான் இதை கொண்டு இப்படி ஓங்கி அடித்தா நல்லா இருக்குன்னு தோணும். அவன் ஒரு பொறுக்கிராஸ். அவனை போய் அரசியல் விமர்சகர்லாம் சொல்லிக்கிட்டு அரசியல் அசிங்கப்படுத்துறீங்களா நீங்கள்? நான் கேட்குறேன், என்னது கேவலமான அணுகுமுறையாக இருக்குது? அவனுக்குலாம் என்ன மரியாதை கொடுத்து பேசுகிறீங்க நீங்கள்? அவன் யார் அவன்? நான் கேட்குறேன். அவன் ஒரு பொறுக்கி பைய. எவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு பார்த்துட்டே இருப்பான். அங்கே போய் 2 நாளைக்கு கூத்தாடுவான். தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட வருவதற்கு கட்சி தொடங்கிய நாளில் அவன் பேசினவன். அவனுக்கு தேவை இப்போ என்ன? நான் முதல்ல என்ன செஞ்சான், ஒரு தனி கட்சி ஒன்று ஆரம்பித்தான். அதை ஊற்றி மூடிட்டு கமலஹாசன் கட்சிக்கு போனான். அவன் வேட்பாளராக கூட இங்கே நின்னான். கேவலமானவன். இப்போ அடுத்து யாரா கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தான். தாவேக்க ஆரம்பிச்சோன்னா அங்கே ஓடியாமா. அங்கே அனுமதி இல்லை. ஏன்னா பொறுக்கி பயல்களுக்கெல்லாம் அங்கே அனுமதி கிடையாது. நல்லவர்கள் மட்டுமே நாடாளுகிற தன்மையை பற்றியுமே அல்லது நாட்டை பற்றி ஆலோசகராக இருந்தார்ல, அப்துல் வார்த்தையை பேசினாருங்கிறதுக்காக அவர் பொறுக்கின்னு எந்த அடிப்படையில் சொல்லி? இல்லை அப்துல் கலாமே உயிரோடு இருந்திருந்தால் அந்த ஆளுடைய சங்க பிடிச்சி கொண்டிருப்பார். நீலாம் எதுக்குடா உசுரோட வாழ்கிற அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன்னா, அவன் சொல்கிறான், தலைவர் தலைவரை பற்றி இழிவாக பேசிட்டு சொல்கிறான், நன்றின்னு வேற சொல்கிறான். நீ இவ்வளவு விபச்சாரின்னு சொல்லுகிற வார்த்தைக்கு உனக்கு நான் நன்றி சொல்லணும். உன் குடும்பத்தில் பெண்கள் இருக்காங்களா இல்லையா? அப்போ உன் குடும்பத்தை நீ காட்டி கொடுக்குறியா? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல.
பெண்கள்னால் எல்லாரும் பெண்கள் தானே, அது யாராக இருந்தாங்க. உணர்ச்சியின் மிகுதியில் தலைவர் மீது பற்றுதலின் காரணமாக ஒரு சில பெண்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அபரிமிதமான ஒரு ஆசையில் ஏதோ கடந்து போகிற சொற்களாக ஒரு சில பெண்கள் பேசினாங்க. அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை வந்து நீ வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நீ விபச்சாரி அப்படின்னு சொல்கிற இடத்துல நீ வந்திருக்கிறேன்னு சொன்னால் இல்லை, அவங்கள மட்டும் தான் நான் மெயின் பண்ணி சொல்கிறேன். இது மாதிரி பேசுகிறவங்க நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க மாட்டாங்கன்ற. இல்லை, நான் செருப்பால் அடிப்பேன்னு சொல்லுவேன். அவனெல்லாம் செருப்பால் அடிக்கணுங்கிறேன். நடு ரோட்டில் விட்டுட்டு அம்மனத்தோடு ஓட விட்டு அடிக்கணுங்கிறேன். நான் என்ன தகுதி இருக்கவனுக்கெல்லாம்? யார் முதல்ல அப்துல் கலாம் கிட்ட பிஏவாக இருந்தால் நான் கேட்குறேன், அப்துல் கலாம் குடும்பம் இருக்குது, இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா? அவங்களுடைய வம்சாவளி தெரியுமா அவனுக்கெல்லாம்? ராமேஸ்வரத்தில் அவங்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியுமா? எந்த அளவுக்கு வந்து தோழமையோடு வந்து எல்லா மக்களையும் ஆதரித்த குடும்பம் தெரியுமா? ஒரு பொண்ணு சொல்லுது அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி பெண்களை இழிவுபடுத்துகிற நிலையை இதுக்கு உருவாக்கியிருக்குன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், ஒரு பெண்ணால் தான் இந்த தமிழகம் சீர்குலைந்து போய் கிடக்கு. ஒரு பெண் நிறுவனத்தால் தான் ஒரு கட்சியே தோற்கப்போம். அது திமுக. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக ஆதரவில் செயல்படுற இது போன்ற பொறுக்கித்தனமான நிறைய பேர் இருக்காங்க. எதை வேணுமானாலும் பேசலாங்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து திமுகவினுடைய கைக்கூலிகள் என்று சொல்வதை விட ஆதார சூதாடிகள் சொல்லும். அருவருக்கத்தக்கவர்கள். யாரை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள்? பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு கேவலமான முறைக்கு திமுக கும்பல் தள்ளப்பட்டிருக்கு. எங்களுடைய பிரச்சாரத்தை எதிர்கொள்ள திராணியற்றவர்கள் இது போன்ற அயோக்கியத்தனமானவர்களை இறக்கி விட்டுருக்கு. இல்லை, இப்போ பொன்ராஜ் இறக்கி விட்டது திமுக தான்றீங்களா? அவன் பொன்ராஜ்னு திருப்பி சொல்லாதீங்க. பொறிக்கிறாஜுங்க அவன். நீங்கள் எனக்கு பொன்ராஜ்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவனை போய் தப்புன்னு சொல்கிறேன், நீங்கள் வாட்டுக்கு திருப்பி பொன்ராஜுங்கிறீங்க. அவனுடைய பேர் தானே, நீங்கள் பொறுக்கி நீங்கள் சொல்லலாம், நான் சொல்ல முடியாதுல்ல. ஏன் சொல்ல முடியாது? உங்கள் தங்கச்சியும் சேர்த்து தாங்க அவன் சொல்லியிருக்கான். உங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கான். தமிழக வெற்றி கழகத்தில் இது மாதிரி பேசுகிறவங்கள தான் குறிப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்கிறாரு. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அது பெண்ணு உங்கள் வீட்டில் பெண்ணு இல்லையா? நான் கேட்குறேன். அடுத்து நான் கேட்குறேன், இப்போ இந்த விஷயத்துக்கு தாவி குதிச்சிருக்கிற சூழி, இந்த திவ்யா சத்யராஜ், வானதி சீனிவாசன், கனிமொழி, இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? மனிதநேயம் பேசக்கூடியவர்கள், குஷ்பு போன்ற குதர்க்கவாதிகள்லாம் எங்கே போனாங்க? ஏன் இதை வந்து கண்டிக்கலை? நான் கேட்குறேன். ஒன்று, வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடத்துறீங்களா? இதுதான் வெல்றதா? இந்த மாதிரி சொல்லாடல்களை பயன்படுத்தி தான் வெல்லுவீங்களா தமிழ் பெண்களா? கொல்றது இது. நான் ஏற்கனவே நமது வலையொலித்தில் சொன்னேன், அது வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு, அது கொல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு. ஏகப்பட்ட குற்றங்களை, கிட்டத்தட்ட 3200க்கும் மேற்பட்ட படுகொலைகள் பெண்களை படுகொலை செய்திருக்கிற இந்த அரசு, 39 ஆணவ படுகொலைகளை நிகழ்த்தி இருக்கிற இந்த அரசு, அதுல 13 பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். 44 ரேப் அண்ட் மர்டர் பெண்களையே குறி வச்சு கொண்டிருக்காங்க. இது பேர் என்ன? இதையெல்லாம் பேச துப்புள்ள இந்த அயோக்கியராஜுக்கு, பொறிக்கிராஜுக்கு என்ன தகுதி இருக்கு? இப்ப இந்த எஸ்சி சேகர்னு ஒரு திருடன் அந்த என்ன சொல்றாரு, கர்வா காட்டுக்குள்ள ஏன் அது போகணும்? வெக்கமல்ல உனக்கு சொல்றதுக்கெல்லாம்? நான் எங்க வீட்டிலேயே வந்து வாட்ச்மேனை விட்டு தான் நான் முட்டை வாங்கிட்டு வர சொன்னேன். மாட்டுக்கறி வாங்க சொன்னியா? எஸ்வி சேகருக்கு நான் சொல்கிறேன், மாட்டுக்கறி திம்பியாடா அயோக்கியப்பேல. ஒரு பெண் இந்த தேசத்தில் 75 ஆண்டு காலம் விடுதலை பெற்று முடிந்ததற்கு பிறகும் 75 வருஷம் பவளவளா பாப்பான்னு சொல்கிற பொறுக்கித்தனமான இவர்கள் கருவக்காட்டுக்குள்ள என்ன லைட்டாக போட முடியும்னு கேட்குறான்னா, இவனெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது சொல்லுங்கள்? இவங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்க சொல்கிறீங்க நீங்கள்? எங்கள் தலைவர் ரொம்ப மரியாதையாக பேச சொல்லியிருக்காரு. அவன் தப்பானவனாக இருந்தாலும் மரியாதை கொடுங்கணும். ஆனால் இவங்களுக்கு போன்ற நிப்பாட்ட முடியல, ஆக்ரோஷம் வருகிறது. பொறுக்கித்தனமானவங்களுக்கு போய் நம்ம எப்படி மரியாதை கொடுக்குறதுன்னு தோணும். நீங்கள் சொல்கிறத அடிப்படையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொன்ராஜ், எஸ்சி சேரி இவங்களெல்லாம் வந்து திமுக தான் பின்னாடி நின்று இயக்கி இதெல்லாம் பேச சொல்லுதுன்ற மாதிரி தான் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, திமுக இந்த வேலையை திட்டமிட்டு செய்கிறவங்க உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அடிப்படையான ஆதாரம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், அண்ணா திமுகவில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியில் நயினார் நாகேந்திரன் ஒரு பேச்சை பேசினான், சிவி சண்முகம் ஒரு பேச்சை பேசினார், திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு பேச்சு பேசினார். இந்த கூட்டணியும் பெண்களை இழிவுபடுத்தும். திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜா வந்து எடப்பாடி பழனிசாமி தாயார் இறக்கும்போது என்ன சொன்னார்? திருப்பி அவர் வாபஸ் ஆனார். அது உங்களுக்கு தெரியுமில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா கனிமொழி இதே மாதிரி தான் எல்லாத்தையும் வந்து தட்டி கேட்கக்கூடிய இடத்துல இருந்து இப்போ இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டேங்க. என்ன தான் நடக்குதுங்க? அப்போ கனிமொழி வந்து பெண் இல்லையா? ஏன் பொன்ராஜா கண்டிக்கல? பொறிக்கிராஜா கண்டிக்கல? ஒன்று, மாதர் சங்கங்கள் எங்கே போணுச்சு? ஏன் அவங்க இதுவரை பேசவே இல்லை, வாய் திறக்கவே இல்லை? அடுத்து சிவாசி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு பொறுக்கி பயில வச்சிருக்கான். உண்மையிலே சொல்கிறேன், திமுக ஒரே ஒரு பொறுக்கியை உறுப்பினராக வச்சிருக்குன்னா அதுக்கு சிவாசி கிருஷ்ணமூர்த்தியை தான். மற்ற எல்லாம் பொறுக்கிகள் யாராவது நீங்கள் பாருங்கள். 2021 எடப்பாடி பழனிசாமி தாயாரை பற்றி பேசிய ராஜாவாக இருக்கட்டும், அல்லது அந்த விஷயத்தில் அப்பாவு வார்த்தையை விட்டுருக்காரு தெரியுமில்ல. மாஞ்சோலை பிரச்சனையை பற்றி பேசும்போது அப்பாவும் தேவையில்லாத பெண்கள் விஷயத்தில் வாய் விட்டார். அவர் 2வது உறுப்பினர். மொத்தம் 3 பேர் திமுகவினுடைய அங்கங்கள் வைக்கக்கூடியவர்கள். ஆனால் மற்றவங்களாம் யாருன்னு பாருங்க. அதாவது வந்து நக்கீரன் கோபால், நக்கீரன் பிரகாஷ், செந்தில்வேல்னு அண்டா, ராஜகம்பீரம்னு ஒருத்தர், இடையில பார்த்தீங்கன்னா இப்போ நகைச்சுவை நடிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வடிவேலு, இந்த எஸ்வி சேகர், இவங்க எல்லாருமே திமுக உறுப்பினர்கள் இல்லை, திமுகவினுடைய அல்லக்கைகள். திமுகவில் வந்து பணம் பெறக்கூடியவர்கள் மாதம் திமுக கொடுக்குற அஜெண்டாவை வெளியில் வந்து கற்கிறவங்க. அந்த வகையில் தான் இந்த பொறிக்கிராஜும் வந்து இப்போ உளறி கத்திருக்கிறாங்க. திமுக கொடுத்த அஜெண்டாவில் கத்திருக்காங்க. அதான் உண்மை. திமுக தான் அந்த அஜெண்டாவை கொடுத்து பொன்ராஜ் அப்போ மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றது திமுக கொடுத்த அந்த திமுக அதிகார போதை, அதிகார திமிர்,
நம்மளை எவனும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. நம்மளுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரச கட்டமைப்பு இருக்குது. ஆதரவு கொடுக்கறதுக்கு அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க. அதிகார வர்க்கம் நம்மளை பாதுகாக்கும். இந்த திமிரில் தானே அவன் பேசுகிறான் பொறிக்கிறாஜ். உங்கள் தலைவர் டிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு நம்புறீங்க? எடுக்க மாட்டாங்க. ஏன்னா காவல்துறையே வந்து திமுகவுடைய காவல்துறையாக தானே இருக்குது. எப்படி நீங்கள் நடவடிக்கை எடுப்பாங்க? ஆனால் எங்கள் தலைவர் அந்த இடத்துல ரத்தம் குதித்து வந்து ஒரு புகார் மனுவை கொடுக்குறார். தொடர்ந்து இந்த மாதிரி பெண்களை வந்து வசைப்பாடுவதும் இதே பொழப்பா போச்சு இவங்களுக்கு. இந்த திமுக இந்த மாதிரி பொறுக்கித்தனமானவங்கள கட்சி சாராதவர்கள் இவங்கெல்லாம் இறக்கி விட்டு நான் என்ன கேட்குறேன்னா, எங்கள் தலைவருடைய அரசியலை பேசு. எங்கள் தலைவர் அரசியலை தவறு செய்தால் சுட்டிக்காட்டு. எங்கள் தலைவர் அரசியல் வழியில் பயணிக்கிற போது அவர் ஏதாவது தவறு செய்தால் அந்த தப்பை உணர்த்துங்கள். நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் திருந்திக்கிறோம். நீங்கள் சொன்னால் நாங்கள் திருந்துவோம். திருந்துகிற அளவிற்கு நாங்கள் ஒன்றும் பக்குவப்படாமல் பேச மாட்டோம், பக்குவப்படாமல் நடக்க மாட்டோம். அது புரியல இந்த அயோக்கிய பேடுகளுக்கு. இப்போ இன்னைக்கு கடைசியாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா, விஜய் தலைவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம். அங்கே மரணங்கள் நடக்குது, ஒரு சில மரணங்கள் நடக்குதுன்னா அதை பற்றி பேசுகிறார்கள். ஏன் அந்த மரணம் நடந்துச்சுன்னு எவனாலும் பேசியிருக்கிறாங்க? எப்படி நடந்ததுன்னு பேசியிருக்கிறானா? பிரேத பரிசோதனை எப்படி நடந்ததுன்னு இந்த வாடகை வாய்கள்லாம் பேசுதா? ஏன் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் தனிநபர் தாக்குதலை எங்கள் தலைவர் மீது தொடர்ச்சியாக திமுக கும்பல், அதுவும் பெண் நிறுவன கும்பல், இது போன்ற தொடர்ந்து இந்த மாதிரி ஆட்களை இறக்கி விட்டு தேர்தல் முடிஞ்சு திமுக தோச்சுன்னா இவெல்லாம் எங்கே இருக்கிறான்னே தெரியாது, ஓடி போயிடுவானுங்க. அப்போ வன்மத்தை கக்குகிற இடத்தில் திமுக கும்பல் இன்றைக்கு தயாராக இருக்கிறது. காரணம், வெற்றியை எதிர்கொள்ள முடியாமல், எங்களுடைய களத்தை எதிர்கொள்ள முடியாமல், எங்களுடைய வியூகத்தை எதிர்கொள்ள முடியாமல் திட்டமிட்டு தனிநபரை கேவலப்படுத்துகிற விதமாக பேசுவது என்பது அருவருக்கத்தக்கதாகவே நான் பார்க்கிறேன். அது இப்போ நான் கேட்குறேன், திமுகவில் இருக்கிற ஒரு பெண்ணை நாங்கள் பேசுவோமா? எங்களுக்கு வாய் வந்துருமா? அவர்களும் தமிழர்கள், அவர்களும் இந்த பூர்வீக மண்ணை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் பார்ப்போம். திமுகவை வந்து அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்களை எப்படி பார்க்கிறார்கள்? திமுக அரசியலை அரசியலாக பேச வேண்டும், கருத்தியலை கருத்தியலோடு மோத வேண்டும். ஆனால் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலை என்னவென்றால், பெண்களை இழிவுபடுத்துகிற இடத்திற்கு தொடர்ந்து செயலாற்றுகிறார்கள். ஒரு பக்கம் அதிமுக கும்பல்கள் செய்கிறது, இன்னொரு பக்கம் திமுக கும்பல்கள் இது போன்று செயலாற்றலை செய்து கொண்டிருக்கிறது என்றால், அப்போ பெண்களை இரண்டு இயக்கங்களும் கொச்சைப்படுத்துகிறது, கேவலப்படுத்துகிறது நான் சொல்கிறேன். எதற்கு இவங்கெல்லாம் நான் கேட்குறேன். இன்னைக்கு பெண்கள் ஒட்டுமொத்தமாக தலைவர் விஜயை நம்பியிருக்கிறார்கள், தலைவருக்கு வாக்களிக்க தொடங்கிட்டார்கள். பெண்கள் வாக்கு இன்றைக்கு அமோகமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. இதை பொறுத்து கொள்ளாத இந்த தீய சக்தி இயக்கமான திமுக இன்றைக்கு தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்துகிற வேலையை இறக்கி விட்டதுனால தான் இந்த பொறுக்கிராஜை இப்போ கையில் வச்சுக்கிட்டு இறக்கி விட்டுருக்கு. இது எல்லாமே பெண் நிறுவனம் கொடுக்குற ஒரு அஜெண்டாவில் பேசப்படுகிற சொல்லார்கள். இவங்களா பேசலை. ஏன்னா பிச்சை போடுகிற இயக்கமாக திமுக இருப்பதால் பிச்சையை வாங்கி கொண்டு பேச வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மிகப்பெரிய அளவில் பிரதீபா படுகொலையை பற்றி பேசி அதற்கு இன்னும் தீர்வு கிடைக்காமல் இருக்கிறது. ஒரு குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்க. பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் என்ன? யாராவது பேசுகிறாங்க? ஏன் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க? அப்போ இன்னைக்கு வந்து எங்கள் பெண்கள் எங்கள் தலைவர் மீது வைத்திருக்கிற பற்றுதலை கொச்சைப்படுத்துகிற இடத்திற்கு இது போன்ற கொடுங்கோளர்களை பெண் நிறுவனம் இறக்கிவிட்டு கேவலப்படுத்துகிறது என்றால், அப்போ இனிமேல் வந்து நாங்கள் எதிர்கொள்வது திமுகவை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் பெண் நிறுவனம் என்ற ஒரு அமைப்பையும் கடுமையாக எதிர்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறது. பெண் நிறுவனம் தான் திட்டமிட்டு பெண்களை கேவலப்படுத்துகிறது. ஆக தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் 1000 ரூபா கொடுத்தாலும் இந்த பெண்கள் அடங்கலை, 5000 கொடுத்தாலும் இந்த பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட போகிறதில்ல. நீங்கள் இன்னும் என்னென்னமோ கொடுத்தாலும், ஆனால் எங்கள் தலைவர் சொன்னார், தாய்மாமன் சீர் வரும், அண்ணன் சீர் கொடுக்கப்படும் என்று அறிவித்ததற்கு பிறகு துள்ளி எழுந்து இது போன்ற பெண்களை கொச்சைப்படுத்துகிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றால், பெண்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தயாராகிவிட்டார்கள். நான் கிராமங்களில் பயணிக்கிறேன். நான் கிராமத்துக்கு போயிட்டு வந்து தான் இப்போ உங்கள்கிட்ட பேச. ஆழ்துளை கிணறு அமைக்கிற இடத்தில் பணி செய்யக்கூடிய சரளை அள்ளி கொட்டுகிற பெண்களிடம் பேசினால் அவர்கள் சொல்லுகிறார்கள், உழைப்பாளிகள், நாங்கள் விஜயைத்தான் ஆதரிக்கப் போகிறோம் என்று பேசுகிற இடத்திற்கு இன்றைக்கு சாமானிய மக்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை சங்கடப்படுத்த வேண்டும், சஞ்சலனப்படுத்த வேண்டும் என்பதிலே பெண் நிறுவனம் குறியாக இருந்து இன்றைக்கு பொறிக்கிராஜ் போன்ற அயோக்கியத்தனமானவர்களை இன்றைக்கு களத்தில் இறக்கிவிட்டு வேடிக்கை பார். இதுவரை யாராவது கண்டிச்சிருக்கிறாங்களா? திமுகவில் பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா? ஏன் கண்டிக்கல? வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கிற வானதி சீனிவாசன் ஏன் பேசலதா? எதிர்க்கட்சி தானே, எங்கே போனாங்க? அண்ணா திமுகவில் பெண்களே கிடையாதா? நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவை ஒழிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் கூட்டு சேர்த்து பண்ற மாதிரில இருக்கு. நான் தான் ஏற்கனவே பல வலைவலித்தளத்தில் பேசியிருக்கிறேன். திமுகவும் அண்ணா திமுகவும் கள்ள உறவு வைத்துக்கொண்டு, இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் திமுகவும் RSS கும்பல்களும் பாரதிய ஜனதாவும் கள்ள உறவு வைத்துக்கொண்டு மொத்தம் இங்கே 26 கட்சி, முதலமைச்சருக்கு பேர் கேட்டாவே தெரியாது எந்தெந்த கட்சி தன்னோட கூட்டணி இருக்குன்னு. தினந்தோறும் ஒரு கட்சி விலகி கொண்டிருக்கு. நேற்று கொங்கு நாடு பேரவை இளைஞரணி அந்த இவர் வெளியில் வந்துட்டார், தனியரசு வெளியில் வந்துட்டார், வேல்முருகன் அதுக்கு முன்னாடி வெளியில் வந்துட்டார். இன்னும் எத்தனை பேர் வெளியில் வரப்போகிறாங்கிறது தெரியல. இன்னும் முழுமையான கூட்டணி உருவாக்கப்படவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் அவர்கள் எதையோ மூடி மறைப்பதற்கு, எப்போதுமே ஒரு செயலை மூடி மறைப்பதற்கு இன்னொரு செயலை செய்வதற்காகவே எங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஷயங்களை கையில் எடுக்கிறார்கள். எங்கள் தலைவரை பற்றி இழிவாக பேசுகிறார்கள். அப்போ அந்த
விஷயம் மூடி மறைஞ்சு ஒரு நாள் பிரதிபா விஷயத்தை பெருசாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் தான் எதையே குழப்பி விட்டு இப்போ இந்த பிரச்சனை கிளப்புறாங்க. எல்லாத்தையும் மூடி மறைப்பதற்கான வேலை. நீங்கள் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு பக்கம் தேர்தல் கமிஷனுடைய தலைவர் ஒரு பக்கம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன கொடுக்குறாரு அவர்? தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் நாங்கள் எந்த தடையும் செய்யவில்லைன்னு அவர் ஒரு பக்கம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் எங்கள் ஆதவன் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. வில்லிவாக்கத்தில் தேர்தல் அலுவலகத்தையே இன்றைக்கு தூக்கி இருக்கிறது திமுக. என்னடா நான் கேட்டால் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல நாங்கள் கொட்டாவை போட்டோம்னா தூக்கிடுறோம். எங்கள் ஆதவன் சொல்லியிருக்காங்களே, நடந்து போயாவது தமிழர்களை சந்திப்போம், நடந்து போயாவது எங்கள் மக்களை சந்திப்போம்னு சொல்லியிருக்காங்க. அலுவலகம் தேவையில்லைன்ட்டாரு. அப்போ எல்லா இடத்துலையும் நெருக்கடி கொடுக்குற வேலையை திமுக தொடர்ந்து செய்கிறது. திமுகவுடைய அடிவருடிகளாக அரசு இயந்திரம் செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பது. தேர்தல் ஆணையம் தான் இப்போ இந்த கண்ட்ரோலில் ஃபுல்லாக வந்து இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் தான் முழு கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ மேடை அமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சி நடத்துறதா இருக்கட்டும், பரப்புரை மேற்கொள்வதாக இருக்கட்டும், எல்லாமே தேர்தல் ஆணையத்தினுடைய பர்மிஷனில் தான் பண்ண போகிறீங்க. இதில் எங்கே தமிழ்நாடு அரசு வந்துச்சு? நான் கேட்குறேன், வில்லிவாக்கத்தில் அலுவலகம் போட்டாச்சு. இந்து சமய அறநிலையத்துறை ஏன் ஊடுருச்சு? ஒரு வீடை வாடகைக்கு வாங்கி பண்ணுறோம். அப்போ அந்த வீடு இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல கட்டப்பட்ட வீடான்னு ஏன் இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்கல? இப்போ மட்டும் எப்படி அந்த இடம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு? அப்போ அந்த வீட்டு உரிமையாளர் இன்னைக்கு கதறான இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது இல்லைன்னு. அப்போ நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் யார்? சரி பாபு. அந்த ரவுடித்துறை அமைச்சர் தான் இப்போ இந்த வேலையை ரவுடித்தனமாக செஞ்சுருக்கிறார். நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். இப்போ தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க மிரட்டப்படுகிறோம். இன்றைக்கி வர நாங்கள் வேட்பாளரை அறிவிக்கிறோம். இதுவரை எல்லா கட்சியும் வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு பிரமாண்ட கூட்டங்களை போடுறாங்க, பிரமாண்ட இடங்களை கொடுக்குறாங்க. நாங்கள் நாளைக்கு வேட்பாளர்களை இன்றைக்கி அறிவிக்கிறோம், நாளைக்கு அறிவிக்கிறோம் சொல்ல போது இன்ன வர எங்களுக்கு இடம் கிடைக்கல. சென்னை மாநகரத்தில் எந்த உணவகங்களும் பெரிய பெரிய உணவகங்கள் அனுமதியே கிடையாது. நாங்கள் இதுவரை உங்களுக்கு தெரியும் மகாபலிபுரத்தில் தான் எல்லாத்தையும் அறிவிப்போம். சரி, இந்த முறை வேட்பாளர்களை சென்னைக்குள்ள அறிவிப்போம்னு வச்சா எல்லா ஸ்டார் ஹோட்டலுக்கும் எல்லா நட்சத்திர விடுதிகளுக்கும் தொடர்பு கொண்டு தாவேக்காவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு மிரட்டல் விடுகிற அளவுக்கு இருக்குன்னா இது அரசு செய்கிறதா இல்லை தேர்தல் கமிஷன் செய்கிறதா திமுக செய்கிறதா? எனக்கு சொல்லுங்க நீங்க பதிலா. அப்ப திட்டமிட்டு என்ன சொல்ற, தேர்தல் ஆணையத்தை விட திமுக சுப்ரீம் ரோல் இது எடுத்திருக்காங்க. அதான் உண்மை. எங்கேயுமே இயங்க முடியாத அளவுக்கு தடுக்கிறாங்களே. இதுவரை அதைத்தானே திமுக கும்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக வெல்லவே முடியலன்னு தானே பெண் நிறுவனம் கையில் எடுத்து இப்போ பெண்களை இழிவாக பேசுகிற செயலாற்றலை தொற்றிருக்கிறது என்றால் இன்னும் இவங்க என்னென்ன பேச போகிறாங்கன்னு பாருங்கள். இந்த தேர்தல் இந்த ஒரு மாதத்துக்குள்ள எங்கள் தலைவரை இழிவாக பேசுவார்கள், எங்கள் இயக்கத்தை கலிசடையாக பேசுவார்கள், நாரவாய்கள் இதைத்தான் பேசும். ஆனால் நாங்கள் கடந்து போகணும்னு நினச்சா வேண்டுமென்றே எங்களுடைய பெண்களை, தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்துகிற வேலையை இன்றைக்கு இந்த பொறிக்கிராஜ் போன்றவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் ரொம்ப கேவலமாக இருக்குது. அரசியல் மோசமாக இருக்குது. கண்ணியத்தோடு கருத்துக்களை வெளியிடாமல் மோசமாக வெளியிடுகிற இடத்திற்கு இன்றைக்கு திமுக கும்பல் தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் தோல்விகளை இப்பொழுதே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்தாக வேண்டும்.